சமீபத்தில் ஒரு வீடியோவில் மரம் நடும் ஆசிரியரை பற்றி பார்த்தோம். ஆசிரியரால் மரம் நடும் மாணவர், அவரை பற்றி பார்க்கணுமா? 11 வயசில் ஒரு ஆசிரியர் மரம் நடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னதுலேருந்து 11 இயர்ஸ்லேருந்து போகிற வழியெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது விதைகள் எடுத்துகிட்டு போய் மரம் நடுறது, சின்ன சின்ன செடிகள் எடுத்துகிட்டு போய் நடுறதுன்னு ஆரம்பித்தவர் 40 வருஷமாக மரம் நட்டு இப்போ 25 மில்லியன் மரங்களை இந்தியா முழுக்க நட்டுருக்காரு. அவர் தான் ஆசாத்ங்கிறவர் தன்னுடைய 40 வருஷ காலத்தில் அவர் மட்டும் மரம் நடாமல் 17,000 வாலண்டியர்ஸையும் அந்த மிஷனில் உள்ளே சேர்த்து ஆற்றங்கரை, மலைகள், சாலைகள், எக்கச்சக்கமாக பள்ளிகள்னு இப்படி லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. அவர் நடும் மரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவரை பீப்புள் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள்னா அரச மரம் தந்த பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அவர் நட்ட பெரும்பான்மையான மரங்கள் அரச மரமாக இருக்குது. அரச மரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. அது என்னென்னா ஒரு நாளைக்கு 10 பேருக்கான ஆக்சிஜன் ஒரு அரச மரம் கொடுக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியமானது, அரச மரம் நிறைய வகையில் மத நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பௌத்தமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, பல மதங்களில் அரச மரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால மக்கள் யாரும் வெட்ட மாட்டாங்கன்ற நம்பிக்கையும் அவருக்கு இருக்குது. எனக்கு அந்த நம்பிக்கை மேலே நம்பிக்கையோட ஆசாத் மாதிரியான மனிதர்கள் மேல் நம்பிக்கை அதிகமாக இருக்குது. 11 வயதில் ஆசாத் அவர்களுக்கு அரச மர ஞானம் கிடைத்தது போல நம் வீட்டு குழந்தைகளுக்கும் ஞானம் பிறக்கட்டும். வீடியோ ஷேர் பண்ணுவோம். பூமியும் மக்களையும் மரங்களையும் கேர் பண்ணுவோம்.